அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாராகி அம்மனோட பதிவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு பொருளை படைச்சோம்னா தேவியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவும் அது 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அது என்ன பொருள், அதை எப்படி தேவிக்கு படைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை எனக்கு கொடுத்தது வாராகி அன்னை எங்கள் ஊரில் இருக்க கோயிலில் அங்கே இருக்கிறவங்க எனக்கு இதை சொன்னாங்க. அதை இன்றைக்கி உங்களுக்கு நான் பதிவாக கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மனித வாழ்க்கையில் ஒருத்தங்களுக்கும் ஒரு வகையான துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா கஷ்டங்கிறது கர்ம வினை. நம்ம பிறவிகள் தோறும் செஞ்சுட்டு வந்த பாவங்களோட தொடர்ச்சி தான் இந்த கர்ம வினை. இந்த கர்ம வினையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்காது. அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் நம்ம தாங்கி வாழ்ந்து காமிச்சோம்னா தான் தெய்வத்தினுடைய திருவடியை நம்ம அடைய முடியும். நம்ம மோட்ச உலகத்துக்கு போகிறதுக்கு வழிவகுக்கக்கூடியது தான் இந்த கர்ம வினை. இந்த கர்ம வினைங்கிறது கஷ்டமாக நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளோட பாவங்களை அழிக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அந்த ஒரு கஷ்டம் தொடர்ந்து வரும்போது நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. கர்ம வினையை காரணமாக நம்ம வச்சுக்கிட்டாலும் சில கஷ்டங்களை நம்மளால் தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது இறைவனோட திருவடியை நம்ம இறுக பற்றிட்டோம்னா அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். உதாரணமாக வாராகி அன்னையை தான் நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். தேவியினோட திருவடியை நம்ம இறுக பற்றிக்கிட்டோம்னா அந்த கஷ்டத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து தேவி நம்மளைய காப்பாற்றுவா. இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு தேவியினோட வழிபாடு. இப்போது ஒருத்தங்களுக்கும் ஒரு வகையான பிரச்சனை சொல்கிறீங்க. இப்போது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. சில பேர் குழந்தைகள் இல்லை, குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நம்ம வாராகி அன்னை வழிபாடு செய்யணும்னா இந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தி வழிபாடு செய்யும்போது உங்களோட பிரார்த்தனைகள் உடனே நடக்கும். அது என்ன பொருள்னா விரலி மஞ்சள். வாராகி அன்னைக்கு விரலி மஞ்சள்னா ரொம்ப இஷ்டம். தேவி வழிபாடில் மஞ்சளுங்கிறது எப்போவுமே அதிகமான ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அம்மனுக்கு எப்படி மஞ்சள் ரொம்ப இஷ்டமோ அதே மாதிரி வாராகி அன்னைக்கு விரலி மஞ்சள் ரொம்ப இஷ்டம். தேவிக்கு விரலி மஞ்சளை மாலையாக கோர்த்து போடுறது வழக்கம். நம்மளோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த விரலி மஞ்சளை பயன்படுத்தினா நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாகவும் விரைவாகவும் நடக்கும். இப்போது குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க விரலி மஞ்சளை வாங்கிட்டு வந்து அதை நல்லா காய வச்சு விரலி மஞ்சளை அரைக்கணும். மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, வீட்லேயே அரைச்சிக்கிட்டாலும் சரி, அந்த விரலி மஞ்சளை பொடியாக அரைச்சி தேவிக்கு அர்ச்சனை செய்வோம் இல்லையா, எப்படி குங்கும அர்ச்சனை செய்வோமோ அந்த மாதிரி மஞ்சள் பொடியை தேவிக்கு 108 நாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த மஞ்சளை சமைக்கிறதுக்கு மஞ்சள் எடுத்து வைப்பீங்க இல்லையா, அந்த மஞ்சளோட சேர்த்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுக்கிட்டு வழக்கமாக நீங்கள் சமைக்கிற சாதத்தில் மஞ்சள் சேர்க்குற மாதிரி இந்த மஞ்சளை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அன்னையோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குழந்தை வரங்கிறது உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவிக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதை பொடி பண்ணி 108 முறை தேவிக்கு அர்ச்சனை செஞ்சு அந்த மஞ்சளை அப்படியே வச்சு அடுத்த நாள் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளோடு சேர்த்து வச்சுக்கிறது ஒரு நல்ல முறை. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது குழந்தை வரம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை வரம் கிடைக்கும். இல்லை உடம்பில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உடம்பில் ஏதாவது சர்ம நோய்கள் உடல் நோய்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த விரலி மஞ்சளை வாங்கிட்டு வந்து தேவிக்கு அம்மியில் அரைச்சி சாந்தெடுத்து தேவிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். கோயிலில் அந்த மஞ்சளை நீங்கள் கொடுத்து தேவி உடம்புலையே அந்த மஞ்சளை அபிஷேகம் பண்ணி அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து நீங்கள் பெண்களாக இருந்தால் முகத்துக்கு போடுறது, கை காலில் தேய்ச்சி குளிக்கிறது பண்ணலாம். ஆண்களாக இருந்தால் குளிக்கிற நீரில் கொஞ்சமாக அந்த மஞ்சளை சேர்த்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்க அனைத்து நோய்களுமே குணமாகும். இவ்வளவு சக்தி வாய்ந்த
விரலி மஞ்சளை வாராகி அம்மனுக்கு இந்த மாதிரி நம்ம படைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அம்பிகையோட அருளை நமக்கு முழுசாக கொடுக்கும். இன்னமும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா விரலி மஞ்சளை மாலையாக கோர்க்கணும். அதுவும் 27 எண்ணிக்கை வச்சு அதை மாலையாக கோர்த்து வாராகி அம்மனுக்கு கோயிலில் கொடுக்கறது விசேஷம். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனைகள் தீரும். இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 பஞ்சமிகள் வரும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. அந்த நாட்களில் கொடுக்கலாம். வெள்ளி செவ்வாய்களில் கொடுக்கலாம். பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்கும். இப்போது குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க மஞ்சளை பொடி பண்ணி அதை அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சு சமையல் மஞ்சளோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு வர்றது அந்த அருளை கொடுக்கும். கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க விரலி மஞ்சளை மாலையாக கோர்த்து அம்பாளுக்கு கொடுக்கலாம். நோய்கள் குணமாகணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் வாங்கிட்டு வந்து சாந்தரைச்சு அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் அதை சேர்த்துக்கலாம். இதுதான் விரலி மஞ்சளை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை. இப்படி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா வாராகி அன்னையோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கும். இந்த பரிகார முறை வாராகி அன்னையோட கோயிலில் எனக்கு சொன்னது. இதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும். அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.